Hello students, in this video we are going to see theorem 3.7. The statement of the theorem is every connected graph G contains a spanning tree. So எந்த connected graph எடுத்தாலும் அதில் என்ன இருக்குன்னு சொல்லணும், ஒரு spanning tree இருக்குது அப்படின்னு சொல்லணும். What is spanning subgraph? Spanning subgraphனா Gல எத்தனை number of vertices இருக்கோ அதே number of vertices அந்த subgraphல இருந்தால் V of G is equal to V of Hன்னு ஆல்ரெடி படிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ நம்பர் ஆஃப் வெர்டிசஸ் மஸ்ட் பி சேமாக இருந்துச்சுன்னா அதை ஸ்பேனிங் சப்கிராஃப்னு சொல்லுவோம். ஸோ அதே கண்டிஷன் தான் எங்கேயும் வி ஆஃப் ஜி மஸ்ட் பி ஈக்குவல் டு வி ஆஃப் டி. ஸோ எத்தனை கிராஃபில் எத்தனை வெர்டிசஸ் இருக்கோ அதே நம்பர் ஆஃப் வெர்டிசஸ் வந்து எங்கே இருக்கணும், ட்ரீலேயும் இருக்கணும். ஸோ என்ன சொல்லணும், எல்லா கனெக்டட் கிராஃப்லேயும் ஸ்பேனிங் ட்ரீ இருக்குது அப்படின்னு சொல்லணும். ஸோ இப்போ ஒருவேளை நம்மளுக்கு கொடுத்துருக்க கிராஃபே ட்ரீயாக தான் இருக்குது, நம்மளுக்கு கனெக்டட் கிராஃப் தான் ட்ரீவே கொடுத்துட்டாங்க, ஜி வந்து ட்ரீயாகவே இருந்துச்சு. இஃப் ஜி இஸ் அ ட்ரீனா என்னவாயிடும், அதுவே ஸ்பேனிங் ட்ரீயாக மாறிடும். ஸோ நோ நீட் டு ஒரி. ஸோ தென் ஜி இட் செல்ஃப் இஸ் அ ட்ரீ. ஸோ ஜின்றது ட்ரீயாகவே கொடுத்துட்டாங்கன்னா நம்ம என்ன சொல்லிடலாம், இட்ஸ் அ ஸ்பேனிங் ட்ரீன்னு சொல்லிடலாம். இட் செல்ஃப் இஸ் அ ஸ்பேனிங் ட்ரீன்னு சொல்லி முடிச்சிடலாம். அதுதான் ஸ்பேனிங் ட்ரீயாகவே இருக்கும், கொடுத்துருக்க ட்ரீயே ஸ்பேனிங் ட்ரீயாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடலாம். இப்போ ஒருவேளை ஜி வந்து கனெக்டட் கிராஃப் அப்படின்னா ட்ரீனா எப்படி இருக்கும். ஸோ ட்ரீ ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் வச்சு நான் டிஃபைன் பண்ணிவிட்டு ஐ வில் கிவ் யூ த ப்ரூஃப். ஓகே, எஸ். ஸோ ட்ரீனா எப்படி இருக்கும், எல்லா எட்ஜுமே கட் எட்ஜாக இருக்கும். எந்த எட்ஜை ரிமூவ் பண்ணாலும் நம்மளுக்கு என்ன ஆகிடும், டிஸ்கனெக்டட் கிராஃப் கிடைக்கும், நம்பர் ஆஃப் காம்பனன்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ அப்போ இந்த எட்ஜை ரிமூவ் பண்ணிட்டேன்னா என்ன ஆகிடும், இந்த எட்ஜை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா இது டிஸ்கனெக்டட் கிராஃப் ஆகிடும். ஸோ ட்ரீயில் இருக்கிற ஒவ்வொரு எட்ஜுமே என்னது, கட் எட்ஜ். ஸோ ட்ரீ ஹாஸ் எவ்ரி எட்ஜ் ஆஸ் அ கட் எட்ஜ். ஸோ இது ஒரு தியரம் இருக்குது, தியரம் 3.5. A connected graph is a tree if and only if every edge is a cut edge. So this is a consequence of theorem 1.15. So 1.15 proof பண்ணிடணும் இல்லையா, அதே மாதிரி theorem 3.5ஐயும் proof பண்ணிடலாம். So it is left as an exercise in your book, so you can try on your own. So it's a very simple proof. Okay, ஸோ theorem 3.5 வச்சு நம்ம என்ன சொல்லலாம், ட்ரீயில் இருக்கிற ஒவ்வொரு எட்ஜும் கட் எட்ஜ் அப்படின்னா கனெக்டட் கிராஃபில் கண்டிப்பாக என்ன இருக்கும், நான் கட் எட்ஜ் இருக்கும். ஏன்னா ஜின்றது ட்ரீ இல்லைன்னு ஆயிடுச்சு. அப்போ ஜி இஸ் சம் அதர் கனெக்டட் கிராஃப். அப்போ எப்படி இருக்கும், ஜி கண்டெய்ன்ஸ் அ நான் கட் எட்ஜ். ஸோ ஜியில் என்ன இருக்கும், நான் கட் எட்ஜ் இருக்கும். ஸோ டேக் தட். ஸோ அதர்வைஸ் ஜி கண்டெய்ன்ஸ் அ ட்ரீ இல்லை அப்படின்னா என்ன ஆகிடும், கண்டெய்ன்ஸ் அ நான் கட் எட்ஜ்னு வந்துடும். ஸோ அந்த கட்டேஜை நம்ம எடுத்துக்கலாம். சே E1, இப்போ ஒரு கிராஃப் எடுக்கிறேன், ஸோ கனெக்டட் கிராஃப் எடுக்கிறேன். ஸோ திஸ் இஸ் அ கனெக்டட் கிராஃப். ஓகே, ஸோ இதில் ஏதாவது கட் எட்ஜ் இல்லாமல் இருக்கிறது, இந்த எட்ஜை ரிமூவ் பண்ணாலும் இந்த கிராஃப் கனெக்டடாக தான் இருக்கும், இந்த எட்ஜை ரிமூவ் பண்ணாலும் இந்த கிராஃப் கனெக்டடாக தான் இருக்கும். ஸோ சே திஸ் அஸ் E1. ஸோ இந்த கிராஃபில் E1 நான் ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா என்ன கிராஃப் கிடைக்குது, ஸோ ரிமைனிங் கிராஃப் இஸ் திஸ். ஸோ அப்போ ஜிலேருந்து நான் கட் எட்ஜ் என்ன செய்கிறேன், ரிமூவ் பண்ணுறேன். நேம் திஸ் கிராஃப் அஸ் G1. ஓகேவா. ஸோ நம்மளுக்கு கிடைக்கிற கிராஃப் ஒருவேளை இப்போ நான் எடுத்துக்க கிராஃப் வந்து இந்த மாதிரி கனெக்டட் கிராஃப் எடுத்தேன் அப்படின்னா இந்த கிராஃப்லேருந்து ஈவனை ரிமூவ் பண்ணும்போது என்ன கிடைக்கும், நம்மளுக்கு ட்ரீ டைரெக்டாக கிடச்சிரும். ஏன்னா ட்ரீ இஸ் அ அசைக்ளிக் கனெக்டட் கிராஃப் கிடச்சிருச்சு. ஸோ திஸ் இஸ் ஸ்பேனிங் ட்ரீ, எல்லா வர்டெக்ஸோடையும் கிடச்சிருச்சு. ஸோ இப்போ ஒருவேளை இந்த எட்ஜை ரிமூவ் பண்ணியே நம்மளுக்கு ட்ரீ கிடச்சிருச்சுன்னா என்னவாயிடும், அதுவே ஸ்பேனிங் ட்ரீன்னு மாறிடும். அதர்வைஸ் அப்படி கிடைக்கல அப்படின்னா என்ன இருக்கும், மீதி எல்லா எட்ஜஸும் இருக்கும். ஸோ திருப்பி அதர் நான் கட் எட்ஜ் என்னன்னு ஃபைன் பண்ணுவோம். ஸோ இதை எடுத்து ரிமூவ் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் நாட் அ கட் எட்ஜ். ஸோ இந்த எட்ஜை நம்ம என்ன செய்யலாம், ரிமூவ் பண்ணலாம். ஸோ இந்த எட்ஜை ரிமூவ் பண்ணால் என்ன கிராஃப் கிடைக்கும், ஸோ இந்த கிராஃப்க்கு G2 நேம் பண்ணிக்கலாம். G2 இஸ் G1. ஸோ ஹியர் இட் இஸ் G1 மைனஸ் E2. ஸோ ஒவ்வொரு எட்ஜாக எலிமினேட் பண்ணி என்ன கிடச்சிருக்கு, நம்மளுக்கு ஸ்பேனிங் ட்ரீ கிடச்சிருக்கு. ஸோ இதில் சைக்ளிக்காக இல்லை, கனெக்டடாக இருக்குது, எல்லா வர்டெக்ஸும் வந்திருக்கு அப்படின்னா இது என்ன வாடும், ஸ்பேனிங் ட்ரீ வந்துடும்.
ஸோ அப்போ நம்மளுக்கு ஸ்பேனிங் ட்ரீ இந்த மாதிரி ட்ரீ கிடைக்கிற வரைக்கும் நம்ம என்ன செய்யணும், ப்ரொசீட் பண்ணிகிட்டே இருக்கணும் அந்த ஸ்டெப்ஸை. ஸோ அப்போ என்ன செய்வீங்க, ஸோ we are removing edge, ஒரு எட்ஜ் என்ன செய்கிறோம், கிராஃப்லேருந்து ரிமூவ் பண்ணுறோம். ஸோ அப்போ என்ன கிடைக்கிது, G1 கிடைக்கிது. ஸோ let G1 is equal to G minus singleton E. ஓகே, ஸோ G1 என்ன எப்படி இருக்கும், கனெக்டடாக தான் இருக்கும். ஸோ G1 கனெக்டடாக இருக்கும். இப்போ ஒரு வேளை G1ஏ ட்ரீயாக இருந்துச்சு அப்படின்னா என்னவாயிடும், if G1 is a tree then G1 is a ஸ்பேனிங் ட்ரீ, அதுவே என்னவாயிடும், ஸ்பேனிங் ட்ரீன்னு மாறிடும். இப்போ இது ஒரு வேளை ஸ்பேனிங் ட்ரீ கிடைக்கல அப்படின்னா என்ன அர்த்தம், அது கனெக்டடாக இருக்குது அப்படின்னா இன்னும் நான் கட்டேஜ் ஏதோ இருக்குது, கட்டேஜாக இல்லாமல் ஏதோ இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ அந்த எட்ஜை ரிமூவ் பண்ணோம். ஸோ அப்போ G1, ஸோ அதர்வைஸ் இட் மே கண்டெயின், ஸோ G1 contain a non-cut edge, say E2. ஓகே, say E2ன்னு வச்சுக்கலாம். ஸோ அப்போ என்ன செய்யணும், ஸோ நவ் கன்சிடர் த கிராஃப் G2. ஸோ G2 எப்படி வரைவீங்க, G1லேருந்து E2வை மட்டும் ரிமூவ் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கிற கிராஃப் தான் என்னது, G2. ஸோ ஆல்ரெடி G1 எப்படி கிடச்சிச்சு, Gலேருந்து E1-ஐ ரிமூவ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ G minus E1 E2 இஸ் த கிராஃப் G2. ஓகே, ஸோ இந்த மாதிரி ப்ரொசீட் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ ஒருவேளை G2வே நம்மளுக்கு ஸ்பேனிங் ட்ரீயாக மாறிடுச்சு அப்படின்னா என்ன வரும், நம்மளுக்கு ரிசல்ட் ப்ரூவ் ஆகிடும். இப்போ ஒருவேளை G2 ஸ்பேனிங் ட்ரீயாக இல்லை அப்படின்னா திருப்பி நான் கட்டேஜ் எதுன்னு ஃபைண்ட் பண்ணோம். ஸோ அப்போ G2 எப்படி இருக்கலாம், எய்தர் G2 இஸ் அ ஸ்பேனிங் ட்ரீ ஆர் இட் ஹேஸ் அ நான் கட்டேஜ். ஓகேவா, ஸோ இட் ஹேஸ் அ நான் கட்டேஜ். ஸோ நான் கட்டேஜ் இருக்கலாம். நான் கட்டேஜ் இருந்தால் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அடுத்த 100 ஸ்பேனிங் ட்ரீ ஃபைண்ட் பண்ணணும். இது மாதிரி ப்ரொசீட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ ப்ரொசீட் லைக் திஸ். ஓகே, ஸோ ப்ரொசீட் லைக் திஸ் by deleting the edges. Okay, one at a time. ஸோ ஒரு எட்ஜு தான் என்ன செய்யணும், ஒரு தடவை ரிமூவ் பண்ணி பார்க்கணும் நம்மளுக்கு கிடைக்கிற கிராஃபில் ஸ்பேனிங் ட்ரீ கிடைக்குதா இல்லையா, நான் கட்டேஜ் இருந்துச்சுன்னா திருப்பி இன்னொரு ஸ்பேனிங் ட்ரீ ஃபைண்ட் பண்ண முடியுதா அப்படின்னு பார்க்கணும். ஸோ இதே மாதிரி ப்ரொசீட் பண்ணிகிட்டே இருந்தால் we get a spanning tree. ஸோ ஸ்பேனிங் சப்கிராஃப் கிடைக்கும். ஸோ which is a spanning tree. எப்படி கிடைக்கும், gk some k for some k. ஸோ G minus எத்தனை எட்ஜஸ் ரிமூவ் பண்ணோம், E1 E2 எக்ஸெட்ரா ek வரைக்கும் ரிமூவ் பண்ணி கிராஃப்லேருந்து ரிமூவ் பண்ணால் என்ன கிடைக்கும், ஒரு ஸ்பேனிங் சப்கிராஃப் கிடைக்கும். இந்த சப்கிராஃப் எப்படி இருக்கும், இது எதோட சப்கிராஃப், ஜியோட சப்கிராஃப், ஸ்பேனிங் சப்கிராஃப் ஆஃப் ஜி விச் இஸ் கனெக்டட். எப்படி இருக்கும், கனெக்டடாக இருக்கும். அப்புறம் கட்டேஜாக இருக்காது, ஏன்னா நான் கட்டேஜ் கட்டேஜ் இருக்கும். ஏன்னா நான் கட்டேஜ் எல்லாத்தையும் என்ன செஞ்சாச்சு, நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ இட் கண்டெய்ன்ஸ் அ கட்டேஜஸ். ஓகே, ஸோ கண்டெய்ன்ஸ் கட்டேஜஸ். நான் கட்டேஜஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி அந்த கிராஃப்லேருந்து எடுத்தாச்சு. அப்போ ஒவ்வொரு எட்ஜுமே எப்படி தான் இருக்கும், கட்டேஜாக இருக்கும். ஸோ ஜிகே பிகம் அ ட்ரீ. ஸோ எல்லா எட்ஜுமே எப்படி தான் இருக்கும், கண்டெய்ன்ஸ் எவ்ரி எட்ஜ் இஸ் அ கட்டேஜ். ஸோ இப்போ எல்லா எட்ஜுமே கட்டேஜாக இருந்தால் அதை என்ன சொல்லியிருக்கோம், தியரம் 3.5 ஸ்டேட்மெண்ட் என்ன, எ கனெக்டட் கிராஃப் இஸ் ட்ரீ இஃப் அண்ட் ஒன்லி இஃப் எவ்ரி எட்ஜ் இஸ் அ கட்டேஜ். ஒவ்வொரு எட்ஜும் எப்படி இருக்கணும், கட்டேஜாக இருக்கணும். ஸோ அப்போ ஜிகே என்னவாயிடும், ட்ரீ ஆகிடும். ஸோ ட்ரீ ஆயிடுச்சுன்னா ஒரு கனெக்டட் கிராஃபில் என்ன ஃபைண்ட் பண்ண முடியும், எத்தனை நம்பர் ஆஃப் வெர்டிசஸ், எட்ஜஸை மட்டும்தான் நம்ம ரிமூவ் பண்ணுறோம், வேர்டெக்ஸ் அப்படியே தான் இருக்கும். அப்போ ஸ்பேனிங் சப்கிராஃபாக தான் இது இருக்குது. ஸோ அப்போ அந்த ஸ்பேனிங் சப்கிராஃபாகவே என்ன மாறிடுச்சு, ஸ்பேனிங் ட்ரீயாக மாறிடுச்சு. ஸோ ஸ்டேட்மெண்ட்டில் என்ன ப்ரூஃப் பண்ணோம், எவ்ரி கனெக்டட் கிராஃப் கண்டெய்ன்ஸ் அ ஸ்பேனிங் ட்ரீன்னு சொல்லணும். ஸோ சொல்லியாச்சு. தேங்க்யூ.